ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கூட்டுறவு பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா, உதவியாளர் பணியிடங்கள் குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா, 50 காலி பணியிடங்கள் குடுத்துருக்காங்க. ரூ. 32,020 ரூ. 96,200 பே ஸ்கேல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாப் ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. இதற்கு தகுதியானவர்கள் யாரு? எப்படி விண்ணப்பிக்கின்ற போன்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு கூட்டுறவு பேங்க்லேருந்து மாநில ஆள் சேர்ப்பு நிலையத்திலேருந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா, 50 உதவியாளர் பணியிடங்கள் கேட்டிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா, 31/12/2025 மாலை 5:45க்குள்ளே விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/12 14ஆம் தேதி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு உதவியாளர் பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு பேங்க்கு, கோஆப்பரேட்டிவ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க்கில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 50 போஸ்ட்டு உதவியாளர் பணியில் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பிட் அப் வேக்கன்சி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் வழி படித்தவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன முன்னுரிமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதற்கான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வயது வரம்பு பார்ப்பாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, பிசிஎம் அவங்கள தவிர்த்து இருக்கிறவங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு, அதாவது குறைந்தபட்சம் 18 முதல் 32 வயது சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 42, முன்னாள் இராணுவத்தினர் 50 வயது சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா ஓசி கேட்டகரி, பிராமின்ஸுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் ஷா என்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் சொல்லுவாங்க ஓசி கேட்டகரி. அதர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த தகுதி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு. எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிடேஷன் 18 வயசும், அதிகபட்ச வயசு எந்த ஒரு வயது வரம்பும் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் கிராஜுவேட் டிசிப்ளின் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் ரெகக்னைஸ் கிராண்ட் கமிஷன் யூஜிசி முடித்தவங்க 2 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பிஇ, பிடெக்கு, எம்டெக் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஏஐசிடி, பிஇ முடித்தவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 33 வேகன்சி எடுக்க போகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, ட்ரிபிள் முடித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் லாவில் 2 வேகன்சியும், பேச்சுலர் ஆஃப் டிகிரி காமர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவில் எலக்ட்ரிக்கல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் 4 வேகன்சி, மொத்தம் 50 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த டிகிரி கூடவே பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு நடத்தக்கூடிய டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அல்லது ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்தவங்க இதற்கு கண்டிப்பாக படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை படிக்காதவங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்காதவங்க யாருன்னா பிகாமு, எம்காம் படித்தவங்க, எம்ஏ கூட்டுறவு படித்தவங்க, பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு படித்தவங்க இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. விலக்கு கொடுத்துருக்காங்க. மொழி தேர்வு கட்டாயம் சொல்லியிருக்காங்க. தகுதி பார்த்தீங்கன்னாக்கா, கட்டாயமாக தமிழ் படித்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க கண்டிப்பாக தெரியணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, டிடபிள்யூ பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 250 ஆகும். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இதர வகுப்பினருக்கு ரூ. 500 ஃபீஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். தேர்வு செய்ய போகிற தேர்வு முறை திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன பாடத்தில் எவ்வளோ நேரம் எக்ஸாமினேஷன் என்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தேர்வு நடைபெற நாளும் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 24ஆம் தேதி நடத்த போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 200 கொஷின் இருக்கும். 200 கொஷின் தமிழ் கம்பல்சரி கொஷின் இருக்கும். அந்த 200 கொஷினுக்கு நேர்முக தேர்வுக்கு 30 மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகபட்ச ஸ்கோர் மொத்த வினாக்கள் எண்ணிக்கை 200 சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச மதிப்பெண் 170, நேர்முக தேர்வில் 30 மதிப்பெண், மொத்தம் டோட்டலாக 200 மார்க் நடத்தும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னைசேஷன் ஒளி குறியீடு ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக தான் உங்களுக்கு தேர்வு நடத்தப்படுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயில் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த விண்ணப்பம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் தெரியல சார், எப்படி அப்ளை பண்ணன்ற வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க 14ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம். வேணுன்றங்க மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 14ஆம் தேதி எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.